நான் டைரக்ஷன் பண்ண வரல, நடிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஓ okay. ஆக்டரா தான் ஆகணும்னு இப்ப வந்தீங்க. ஆமா. நடிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் ஏதாவது படங்கள்ல? புதுப்பேட்டையில ஒரு இது பண்ணியிருக்கேன், பயப்பட்டியா குமார்னு. ஆமா, ஓகே. ஓ நீங்க தானா அது? நைஸ் நைஸ் நைஸ். Okay. ஓகே. சோ ஆக்டரா தான் உள்ள வந்திருக்கீங்க. ஆமா. அந்த ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எப்படி சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி அந்த ஆக்டரா உள்ள வந்தீங்க? யாரை ஃபர்ஸ்ட் போய் பாத்தீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க நடிச்ச படமே அதுதானா இல்ல அதுக்கு ஆமா. முன்னாடி வேற ஏதாவது? அதுதான் எப்படி நடந்தது அந்த ஜர்னி? ஸ்டில்ஸ் எடுத்துட்டு குடம்பாக்கம் ஃபுல்லா சுத்தும் பைக்ல. காலையில வீட்டுல இருந்து ஒரு 10 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு ஆஃபீஸா போய் சுத்தி எல்லா இடத்துலயும் போய் போட்டோ கொடுக்குறது. இதுதான் வேலை. காலையில வந்தா ஈவினிங் தான் போவோம். சுத்தி ஸ்டில்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது என் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் புதுப்பேட்டை கமிட்டட் ஆஃபீஸ் போனாங்க, அசோக் பிள்ளையார் ஆஃபீஸ். அங்கே போய் எல்லா ஸ்டில்லு கொடுத்தாங்க, எல்லாமே கமிட் பண்ணுற மாதிரி இருந்தது. நானும் கூட போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன வேணான்னு சொல்லிட்டேன், இல்லை இவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. என் ஃப்ரெண்டு சொன்னான், சும்மா தான் பாவம் இவனும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு என்னோட நேம் எழுதிக்கிட்டு இது பண்ணாங்க. உடனே ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. 15,000 சேலரி, 2,000 கையில கொடுத்துட்டாங்க. ஓ இது எந்த வருஷத்துல? 2004 அந்த மாதிரி. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செல்வா சார் சொல்லவே வேணாம். 7G அதெல்லாம் போயிட்டு பயங்கர பீக்ல இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சந்தோஷம் தான், அப்படி ஒரு சந்தோஷம். வந்து ஒரு 4 நாள்ல கால் வருது, இந்த ஹைதராபாத் போன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு இங்கே அசோக் பிள்ளர் தான் பஸ் வந்தது பிக்கப் பண்ணுறதுக்கு. அங்கே போனோம். பட்டு மறுநாள் நைட்டு தான் போய் ஹைதராபாத்ல இறங்குறோம். ராமநாயுடு ஸ்டுடியோவில் போய் இறங்குறோம்.